ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்ம மேலே இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன்னா சூழ்நிலைனாலேயோ இல்லை மனுஷங்களாலேயோ அதை தடுக்க முடியாது. ஸோ இந்த இன்சிடென்ட் பாருங்களேன். பேதுருவோட முதிர் வயதில் தான் அவர் மரிப்பார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. பட் முதிர் வயது ஆவறதுக்கு முன்னாடி பேதுருவை எடுத்து சிறைச்சாலையில் வைத்து சீக்கிரமாக இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ராஜா திட்டமிட்டிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவனோட முதிர் வயதில் தான் மரித்து போகன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் சீக்கிரமாக அவனை கொல்ல போறேன்னு ராஜா சொல்ல. ஸோ இந்த ஜெயிலில் பேதுரு என்ன தெரியுமா பண்ணாரு? இவனுங்க வேற காமெடி பண்ணிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவருக்கு பலத்த பாதுகாப்பு வேற. சைட்ல 2 பேர் நிக்கிறாங்க, கேட்டுக்கு வெளில 2 பேர் நிக்கிறாங்க, 4 தனிப்படை அமைத்து அந்த ராஜா இவர் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு, சங்கிலி எல்லாம் கட்டப்பட்டு வச்சிருக்காரு. அப்படி இருந்துமே கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும். பேதுருவை அதிசய விதமா ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் காப்பாத்தினார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ பேதுரு காணோன்னே அங்கே எல்லாம் பதறிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த காவலர்களெல்லாம் கூட கொலை செய்யணும் அப்படின்னு அந்த ராஜா சொல்லிட்டாராம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பேதுரு மாதிரி நம்மளும் விசுவாசத்தோடு இருக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் மேலே இருக்குது, கர்த்தர் என்கிட்ட இப்படி தான் சொல்லிட்டாரு. இப்போ ஆனால் சூழ்நிலை அப்படியே மாறி நடக்குது அப்படின்னு பயப்படாமல் பேதுரு மாதிரி விசுவாசத்தோடு இருக்கணும். பேதுரு பயந்துருந்தாருன்னா அவரால் தூங்கியிருக்கவே முடியாது. அப்போ தூங்குறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய கர்த்தர் வாக்கு மாறாத தேவன் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். அவரால் செய்யக்கூடாத காரியமே இல்லை. உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார், உங்களுடைய வாக்குத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தரும் அதிசய விதமாக நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை உணர்ந்தவர்களாக நம்மளும் கர்த்தர் மேலே விசுவாசத்தை கொண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். ஆமென்.